மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 11 இலக்கிய நேயம் எடுக்கின்ற மாணவர்களே, உங்களை மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு புது பாடம் பார்ப்போம். மின்மினிகளால் ஒரு தோரணம். மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற கட்டுரை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹைக்கூ கவிதைகள் தொடர்பாக முல்லை முஸ்தபா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான் நீங்கள் எங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. முல்லை முஸ்தபா அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை எங்களுக்கு தந்திருக்காங்க. மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற இந்த கட்டுரை. அதாவது மின்மினிகளால் ஒரு தோரணம் உங்களுக்கு தெரியுமே, இந்த மின்மினி பூச்சிகள். இந்த மின்மினி பூச்சிகளை பிடிச்சி வச்சபடியே ஒரு தோரணம் அமைச்சால் எப்படி இருக்கும், அதை அப்படியே மின்னி கொண்டு. அதே போலத்தான் இந்த மின்மினி பூச்சிகளால் ஒரு தோரணம் என்றது போல் இங்கே இது ஹைக்கூ கவிதைகள் தொடர்பாக அவர்களால் எழுதப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை தான் இங்கே தரப்பட்டு இருக்கின்றது. சரி, இதை பார்த்தீங்கன்னா இந்த முல்லை முஸ்தபா யார் என்று பார்த்தோம்னு சொன்னால், இவர் 90களிலிருந்து ஈழத்து இலக்கிய புலத்தில் செயலாற்றுபவர். இருத்தலுக்கான அழைப்பு, அவாவுறும் நிலம், சொல்லில் உறைந்து போதல், என் மனசின் வரைபடம் ஆகியன இவரது வெளிவந்த படைப்புகள் ஆகும். அப்போ இவருடைய படைப்புகளாகவே வெளிவந்திருக்கின்றன. அப்போ 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து ஈழத்து இலக்கிய வரலாற்றில் தனக்கான ஒரு புலத்தை உருவாக்கி கொண்டவர் தான் இந்த முல்லை முஸ்தபா அவர்கள். அப்போ அவருடைய அந்த படைப்புகளில் இருந்து என்ன எங்களுக்கு தரப்பட்டு தந்தது என்னது, மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற இந்த கட்டுரை தமிழ் இலக்கியத்துக்கு அறிமுகமான ஹைக்கூ என்ற ஜப்பானிய கவிதையின் வரலாறு, அதன் வடிவம், உள்ளடக்கம், அதனை புரிந்து கொள்ளும் விதம் என்பவற்றை விளக்குவதை நோக்காக கொண்டது இக்கட்டுரையாகும். அப்போ இந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்னென்னு தான் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஹைக்கூ கவிதை தமிழ் இலக்கியத்துக்குள் அறிமுகமான ஒரு புதிய கவிதை வடிவம் தான் இந்த ஹைக்கூ கவிதை. உண்மையில் இது தமிழுக்கு அறிமுகமாக இருந்தாலும் இதனுடைய தாயகம் ஜப்பான். ஜப்பானுடைய கவிதை வடிவங்களுக்குள்ள ஒன்று தான் இந்த ஹைக்கூ. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஜப்பானுடைய இலக்கிய வரலாற்றுக்கு இலக்கியத்துறைக்குள்ள புகுந்த ஒரு கவிதை வடிவம் இந்த ஹைக்கூ கவிதை வடிவம். அப்போ அந்த ஹைக்கூ கவிதை சரி, அப்போ இந்த ஹைக்கூ கவிதையினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய இருப்பு, உள்ளடக்கம், அதனை புரிந்து கொள்ளும் விதம் என்பவற்றை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது இந்த கட்டுரையாகும். சரி, இதை பாருங்கள். என் சட்டப்பைக்குள் மின்மினி பூச்சிகள். ஹைக்கூ கவிதை சொல்ல, என் சட்டப்பைக்குள் மின்மினி பூச்சிகள். என்னென்ன ஹைக்கூ கவிதைகள்? உங்களுக்கு ஹைக்கூ கவிதை அப்படி ஒரு சிறு குட்டி வரிகள் தான். சொல்ல போனால் ஒரு 3 வரிகளுக்குள்ள குறைந்த 3-4 வரிகளுக்குள்ளே இருக்கும். சொற்கொள்ள குறைவு 3 வரிகளுக்கு தான் சொல்லலாம். எப்படி வரும் என்று பார்த்தோம் சொன்னால், 757 757 என்ற சொல் அசைவின் கூறாக சொற்களுடைய சொல் எழுத்து இதான் அந்த ஹைக்கூ கவிதையினுடைய வடிவம். முதலாவது 7, அடுத்து 5, அடுத்து 7. இவ்வளவு தான் அதுக்குள்ளே இருக்கு. சொற்களுடைய வடிவம் அவ்வளவுதான் இருக்கு. அவை இப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹைக்கூ கவிதை. இப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹைக்கூ கவிதை. அப்படி ஒரு சிறிய ஆனால் ஆழம் நிறைந்த கவிதைகளாக காணப்படுவதுதான் இந்த ஹைக்கூ கவிதை. அப்போ அந்த ஹைக்கூ கவிதையினுடைய வடி பார்த்தீங்கன்னா தெரியுமே, என் சட்டை பைக்குள் மின்மினி பூச்சிகள் ஹைக்கூ கவிதை என்பதுதான் இதனுடைய அமைப்பாக இருக்கின்றாங்க. கவிதை என்பது வாழ்வியலின் கோலம். அது அனுபவச்செறிவு, உணர்வு சாரமும் கலந்த வெளிப்பாடு. அனுபவச்செறிவும் உணர்வு சாரமும் கலந்த வெளிப்பாடு. கவிதை என்பது வெறும் சொற்களால் மட்டும் அமைந்து விடுவதில்லை, சொற்களின் இடைவெளிகளாலும் ஆனது. சொற்களையும் கடந்து வேறு வேறு அர்த்தங்களிலாலும் ஆனது. கவிஞனின் அனுபவமானது வாசகனின் தேடல், அனுபவம்,
கருத்து நிலை, ஆற்றல், சிந்தனை போக்கு உள்ளிட்ட ஆளுமைகளூடாக புதிய கோலங்களை வரைந்து கொண்டிருக்கும். இத்தகைய அழகுமிக்க சித்திரங்களின் ஹைக்கூ கவிதையும் உள்ளடக்கம். அப்ப பாருங்கள், இந்த ஹைக்கூ கவிதை எப்படி எங்களுக்குள்ள உருவாகியிருக்கின்றது. அப்ப இந்த கவிதை என்றது உங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதமான ஒரு வடிவ படைப்பு. என்ன கவிதை என்பது வெறும் சொற்களால் ஆனது அல்ல. என்ன அந்த சொற்களுக்குரிய இடைவெளி, சொற்களையும் கடந்து வேறு வேறு அர்த்தங்களிலும் ஆனது. கவிஞனின் அனுபவமானது வாசகனின் தேடல், அனுபவம், கருத்து நிலை, ஆற்றல், சிந்தனை போக்கு உள்ளிட்ட ஆளுமைகளூடாக புதிய கோலங்களை வரைந்து கொண்டிருக்கும். இத்தகைய அழகுமிக்க சித்திரங்களில் ஹைக்கூ கவிதையும் அவர். ஒரு கவிஞனின் அனுபவமானது எப்படி இருக்கணும் என்று சொன்னால், ஒரு வாசகனுடைய தேடலை எடுத்து காட்டுவதாக இருக்க வேண்டும். உண்மையிலே அதான் ஒரு கவிஞன் என்பவன் அப்படித்தான். எப்படி கவிஞன் என்பதை தாண்டி ஒரு படைப்பாளர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று பார்த்தோம்னா, அந்த படைப்பை வாசிப்பவனை உடைய இந்த வாசகனுடைய அல்லது அந்த படைப்பை ரசிப்பவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்க வேண்டும். அப்ப அதனால கவிஞனின் அனுபவமானது வாசகனுடைய தேடல், அவனுடைய அனுபவம், கருத்து நிலை, ஆற்றல், சிந்தனை போக்கு உள்ளிட்ட ஆளுமைகளை ஊடாக புதிய கோலங்களை வரைந்து கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய அழகுமிக்க சித்திரங்களில் ஹைக்கூ கவிதையும் ஒன்றாகும் என உள்ளடங்கும். ஹைக்கூ ஜப்பானிய மொழியின் லாவகம், உலகளவில் புகழ்பெற்று திகழும் அழகு கவிதை வடிவம். வாசிப்போரை மயங்கச் செய்யும் வசிய சக்தி தான் ஹைக்கூ. அப்போ ஹைக்கூ என்பது உங்களுக்கு தெரியும், அது என்ன எப்படிப்பட்ட கவிதை வடிவம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு ஜப்பானிய மொழியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வடிவம், ஜப்பானிய இலக்கியத்துக்கு கூட அறிமுகமான அந்த வடிவம் ஜப்பானுடைய மொழி லாவகத்தையும் உலகளவிய புகழ்பெற காரணமான ஒரு அழகான கவிதை வடிவம் தான் இந்த ஹைக்கூ. என்றால் வாசிப்போரை மயங்க செய்யும் வசிய சக்தி அதற்கு உண்டு. சிறிய வரிகள், 2-3 வரிகளுக்குள்ளான உள்ளடக்கமாக அது வெளிவருவதுதான் இந்த ஹைக்கூ கவிதை. ஹைக்கூ என்பது சிந்தனையின் ஜலப்பரப்பில் எரியப்படும் சிறிய கல் என்றார் சுயாத்தா. அப்போ இது ஹைக்கூ கவிதைக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆறால என்ன தமிழ் எழுத்தாளர்களுக்குள் முக்கியமாக கருதப்பட்ட ஒருவர் தான் இந்த சுஜாதா அவர்கள். அவருடைய சிந்தனை பரப்பில், அவருடைய பார்வையில் ஹைக்கூ கவிதை என்றால் என்ன என்பதற்காக சிந்தனையின் ஜலப்பரப்பு நீர்ப்பரப்பில் எரியப்படுகின்ற சிறிய கல் போன்றது என்கின்றார். ஏனென்றால் நீங்க பாருங்க, ஜலம் என்பது நீர்ப்பரப்பில் ஒரு சிறிய கல்லை போட்டு பாருங்க, அது விழுந்த இடத்துல இருந்து அப்படியே வட்டம் வட்டமாக ஒரு கோலம் அப்படியே வெளியேறி அப்படியே போய் அப்படியே சிறுசாக ஆரம்பித்து அப்படியே பெருசாக சென்று அப்படியே மறையும் அப்படியே போய் கொண்டு. அதே போல் தான் இந்த எழில் கோலங்கள் படைக்கும். அப்படி 2-3 நாளுக்கு அறியக்க இந்த ஒவ்வொன்றும் அப்படி பிரிஞ்சு அப்படி போய் ஒரு வித்தியாசமான அழகு கோலத்தை எங்களுக்கு தரும். அப்போ அந்த அழகு கோலம் தான் நான் சொல்லுவது இந்த ஹைக்கூ கவிதை. அப்படித்தான் என்ன. அப்போ இங்கே இதுக்கின்றதில்லை. அப்போ சிந்தனை என்ற ஜலப்பரப்பில் எரியப்படும் சிறிய கல், அது எப்படி ஒரு புதிய கோலத்தை சிறிய கல், அது என்ன வடிவமாக இருக்கலாம், ஆனால் அது விழுந்த இடத்துல என்ன வட்ட வடிவமான நீரலைகளை அவையை வைத்திருக்கின்றன. என்ன அதே போலத்தான் இந்த ஹைக்கூ கவிதை புதிய சிந்தனை ஒன்று எங்களுக்கு ஏற்படும். வாசிப்பவனிடத்தில் அலைச்சலை ஏற்படுத்தி அதில் வைப்பது போல ஹைக்கூ கவிதை வாசிப்பாளனிடத்தில் அதிர்வுகளை மூட்டி விட வல்லது. ஹைக்கூ என்பது தூய்மையான கவிதையின் அடர்த்தியான சாறு பிரிவு என்ப ஹெனத் ஜசுதா. அப்போ ஹெனத் ஜசுதா என்று என்ன சொல்லுகின்றார் ஹைக்கூ கவிதை? தூய்மையான கவிதையின் அடர்த்தியான சாறு பிரிவு என்றார் ஹைக்கூ கவிதை. இது என்பதே ஹைக்கூ கவிதை என்றார். சரியா? 6 ஹெனத் ஜசுதா அவர்கள் எளிமையான சின்ன சொற்களுக்குள் மிகவும் பெரிதான அர்த்தப்பாடுகளை கிளர்த்தி விடுகின்ற ஆற்றல் ஹைக்கூ கொண்டு, இதனால் தான் சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம் என்கின்றார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்.
இந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதியவர்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார், இந்த கவிதையை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றன அப்துல் ரஹ்மான் அவர் வழியாக சொல்லுகின்றார், சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம் என்கின்ற, சின்னதாக இருக்கின்ற பெரிய அற்புதம் தான் என்னதான் இந்த ஹைக்கூ கவிதை. இங்கே என்ன, சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம். இந்த எளிமையான சின்ன சின்ன சொற்கள் என்ன என்றையும் இருக்கு. அந்த சின்ன சின்ன சொற்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க சொற்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றல் மிக்க சொற்களை தாண்டி இந்த சிறிய சொல் அங்கே மேலெழுந்து நிற்கும் சில சந்தர்ப்பங்கள். அதான் சொல்றார், சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம் என்கின்றார். என்றால் தமிழ் எத்தனையோ கவிதை வடிவங்கள் பாட வடிவம் எல்லாம் பக்கம் பக்கமாக கூட இருந்திருக்கின்றன, அப்படியே இருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி என்ன ஒரு தன்னுடைய அந்த பிறந்த அந்த சூழலில் இருந்து வெளிப்பட்டு என்ன எப்படி அது உரியவனுக்கு என்ன உரிய வாசகனால என்ன வாசகனையும் இல்லை படைப்பாளியை தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு வளர்ச்சி அடைகின்ற தன்மை அதற்கு இருக்கின்றது. அதனால்தான் அது இது என்ன கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சின்னதாக இருக்கும் பெரிய அற்புதம் என்று சொல்லி இருக்கின்றார் இந்த ஹைக்கூ கவிதையை. ஹைக்கூ பாதியாய் திறந்த கதவு அதன் வழி எம்மை அழைக்கும் என கைச்செய்கை. கதவை முழுமையாக திறந்து உள்ளே நுழைய வேண்டியது வேண்டியதும் பொருட்செறிவு காண வேண்டியதும் வாசகனின் வேலையாக அவர் என்ன சொல்லுகின்றார். என ஹைக்கூ பாதியாய் திறந்த கதவு அதன் வழியே எம்மை அழைக்கும் என கைச்செய்கை. அதன் ஹைக்கூ என்பது பாதியாக திறந்த கதவு என்றால் அங்கே ஹைக்கூ பாடகன் ஒரு பாதிதான், இங்க முழுமையாக இருக்க மாட்டார். என்ன அப்படிப்பட்ட என்கின்றாரு ஆரம் பிளித் அவர்கள் சொல்கின்றார். என்னது ஹைக்கூ என்பது பாதியாய் திறந்த கதவு அதன் வழி எம்மை அழைக்கும் கைச்சைகை என்கின்றார். இப்படி ஒரு அழகான கருத்துக்களை எல்லாம் அங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். இது ஆரம் பிளித் அவர்களால் முன்வைக்கிறார். கதவை முழுமையாக திறந்து உள்நுழைய வேண்டியது பொருட்செறிவு காண வேண்டியது வாசகன் வேலை. அப்போ ஹைக்கூ கவிதையில் என்னது, கவிஞனுடைய வேலை என்ன, அதை பாடுவது மட்டும்தான். ஆனால் அதான் இந்த ஒரு கதவு, ஹைக்கூ ஒரு கதவு மூடியது. ஆனால் கவிஞன் என்ன செய்வான், என்ன அங்கே என்ன சென்று ஏனைய கவிஞன் அங்கே சென்று அதெல்லாம் பெருசாக எடுத்து அதுக்கு பிறகு எவ்வளவோ சேர்த்து தான் அதை நாங்கள் எங்களுக்கு ஒரு தரமானதாக எடுக்க ஹைக்கூ என்பது அப்படி மிக இலகுவானதாக என வாசகன் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய வடிவமாகவே இருக்கின்றது, எளிய வடிவத்தில். கவிஞன் இறங்கிக் கொள்ள வாசகன் அதன் மீது பயணம் தொடர்வான் என ரேமான் ரோசலிப் அவர்கள் சொல்லுகின்றார். என்னது ஹைக்கூ கவிதை சொல்லுகின்றார், கவிஞன் இறங்கிக் கொள்ள வாசகன் ஏறிக்கொள்வான். நான் சொன்னேன் பாதி திறந்த கதை உண்டு. என்ன எப்படி ஹைக்கூ கவிதையை பாதி திறந்த கதவு ஹைக்கூ கவிதையை நாங்கள் திறந்து என்ன படிக்கின்ற மாதிரி வாசகன் அது பாதியைத்தான் எழுதியிருப்பார். ஆனால் ஏனையவர்கள் தான் என்ன செய்யணும், அதை படித்து உணர்ந்து படித்து என்ன செய்யலாம், எங்களுக்குரிய தெளிவுகளை பெற்று கொள்ளலாம். அதனால் தன்னது இந்த ஹைக்கூ கவிதையை பற்றி அவர் அழகாக என்று எடுத்து காட்டியிருக்கின்றார். என்ன எப்படி கவிஞன் இறங்கிக் கொள்ள வாசகன் அதன் மீது பயணம் தொடர்வான் என்றால் ரோசலி என்ற ஹைக்கூ பற்றிய கூற்றுக்கள் வாசகனும் கவிதையின் கூட்டு பங்காளி என்பதை சுட்டிக்கின்றது. அப்போ இந்த ஹைக்கூ கவிதையினுடைய விளக்கம் என்ன என்று பார்த்தோம்னா, அங்கே வாசகனும் இந்த ஹைக்கூ கவிதையினுடைய கூட்டு பங்காளி, வாசகனும் ஹைக்கூ கவிதையினுடைய கூட்டு பங்காளி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அப்போ பாருங்க, அதுதான் நீ அழகாக எடுத்து காட்டியிருக்கின்ற ஆறு சுற்றி நிற்கின்றது. எனவே ஹைக்கூ கவிதை உலகின் புதிய மழலை என்று மேலாண்மை பொன்னுசாமி குறிப்பிட பொறுத்தவரை ஹைக்கூ சொல்லுவது மேலாண்மை பொன்னுசாமி அவர் என்ன சொல்கிறார், ஹைக்கூ கவிதை உலகின் புதிய மழலை என்று சொல்லுகின்ற என்று சொன்ன கவிதை உலக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஹைக்கூ கவிதைகள் என்ன அறிமுகமாகி வெளிவர தொடங்கியது. அதனால் தனது அவர்கள் இருந்தாலும்
உண்மையில் அது பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. சரிதானே? அப்போ இன்னொரு வடிவமே ஹைக்கூ ஆகும். ஹைக்கூ என்பது அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு சேம்பஸ் அகராதி 5, 7, 5 அசைகள் சிம்போல்ஸ் கொண்ட ஜப்பானிய கவிதை என்று பதிலளிக்கின்றது. எனினும் இந்த விளக்கத்தை தாண்டி ஹைக்கூ ஒரு அனுபவ பகிர்வு, வியப்பில் ஆழ்த்தும் வீச்சு, ரசனையூட்டும் அழகு, சிந்தனை எழுப்பும் மேலை, உணர்ச்சியை ஏற்படுத்தும் தூண்டியாக அமையும் ஆற்றல் மிக்க வடிவம் ஒரு மின்னல் அல்லது மின்மினி எனலாம். சரியா பாருங்க, ஹைக்கூ என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லுகின்றார்கள். இது சொல்கின்றது சேம்பஸ் அகராதி சொல்லுகின்றது 5, 7, 5 என்ற அசைகள் என்ன கொண்டதுதான் இந்த ஜப்பானிய கவிதை என்று பதிலளிக்கின்றார். இனி இந்த விளக்கத்தை தாண்டி ஹைக்கூ ஒரு அனுபவ பகிர்வு, வியப்பில் ஆழ்த்தும் வீச்சு, இரண்டாவது ரசனையூட்டும் அழகு, சிந்தனை எழுப்பும் அலை, உணர்ச்சிகளை ஏற்று தூண்டியாக அமையும் ஆற்றல் மிக்க வடிவம் ஒரு மின்னல் அல்லது மின்மினி உச்சி எனலாம். பாருங்க, ஹைக்கூ என்பது சாதாரணமான விடயம் அல்ல, அது இவ்வளவு ஆழமான பரப்பை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அனுபவத்தையும் உணர்வையும் பெறுவதற்கு தர முயல்வதுதான் ஹைக்கூ. உண்மையில் கலை இலக்கியம் அனைத்தினதும் நோக்கு இதுதான். கவிஞனோ கலைஞனோ ஓவியனோ தனக்கு கிடைக்கும் அனுபவத்தை அப்படியே உணர்வு இலை அருந்திடாதவாறு தன் சிருஷ்டிய பின்னி வாசகருக்கு பரிசளிக்கின்றார். வாசகர் தனது அனுபவ தெளிவுடன் இணைந்து ரசித்து இன்புறுகின்றார்கள் அல்லது துயருகிறார்கள். ஒரு கனப்பொழுதில் மகிழ்வை அல்லது துயரத்தை பகிர்வது இந்த ஹைக்கூ. ஹைக்கூ என்பது சும்மா சாதாரணமான கவிதைகள் அல்ல, என்னது அனுபவ உணர்வையும் என்ன பிறருக்கு தர முயல்வதுதான் ஹைக்கூ. உண்மையில் கலை இலக்கியம் அனைத்தினது நோக்கம் இதுதான். கவிஞனோ கலைஞனோ ஓவியனோ தனக்கு கிடைக்கும் அனுபவத்தை அப்படியே உணர்வுகளை அளந்திடாமல் தன் சிருஷ்டியை பின்னி வாசகர்களுக்கு பரிசளிக்க வாசகர்கள் தமது அனுபவ வழியுடன் இணைத்து ரசித்து என்புகின்றார்கள் அல்லது தேறுகின்றார். ஒரு கடற்பொழுதின் மகிழ்வை அல்லது தீரத்தை பகிர்கின்றது ஹைக்கூ. அப்போ ஹைக்கூ என்பது என்ன, ஒரு சாதாரணமான உங்களோட உணர்வுகளை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு என்னது இந்த அனுபவ செறிவோடு இந்த கூடியதாக இந்த கவிதையில் இருக்க வேண்டும் என்பதை இதனுடைய பொருளாக காணப்படும். கனப்பொழுதின் அனுபவமாக இருப்பினும் அது கிளர்த்தும் சிந்தனைகளும் சம்பாசனைகளும் எதிர்வினைகளும் கேள்விகளும் அதிகம். வாசக மனசுக்குள் அலை எழுப்பும். அதனால் தான் ஹைக்கூ காந்தம் போல் எழுப்பும் மொழிநடையையும் பிரபஞ்சத்தின் அர்த்தங்களையும் காட்சிப்படுத்தும் தத்துவ பார்வையை கொண்டுள்ளது எனலாம். அப்போ பாருங்கள், இந்த ஹைக்கூ கவிதையை பற்றி அவர் சொல்லுகின்ற போது எதிர்வினைகளும் கேள்விகளும் அதிகம் வாசக மனதில் அலை எழுப்பும். அப்படி அதனால் தான் இந்த ஹைக்கூ காந்தம் போல் இழுக்கும் மொழிநடையையும் பிரபஞ்சத்தின் அர்த்தங்களையும் காட்சிப்படுத்தும் தத்துவ பார்வையும் கொண்டுள்ளது எனலாம். அந்த அளவுக்கு பாருங்க, ஒரு ஹைக்கூ கவிதை எவ்வாறு வகையாக எங்களுக்கெல்லாம், அதாவது அது கிளந்தெழும் சிந்தனைகளுக்கும் எதிர்வினைகளுக்கும் கேள்விகளுக்கும் சம்பாசனைகளுக்கும் அது எங்களுக்கு காந்தம் போல் அப்படி இழுத்து கொள்ளுகின்ற தன்மை, எங்கள் மனசுக்குள்ள ஒரு அலையை ஏற்படுத்தி இழுத்து கொள்ளுகின்ற தன்மை அதற்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அது தரமான ஹைக்கூ கவிதையாக வெளிவரும். ஹைக்கூ கவிதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் தோற்றம் கண்டது என்று சொல்லலாம். 14ஆம் நூற்றாண்டில் தோற்றம் கண்டது மோரிடாக்கே 1473 தொடக்க 73 1549 வரையும் அவருடைய காலப்பகுதி 1473 தொடக்கம் 1543 வரையும் அவருடைய காலப்பகுதியாக இருந்தது. அது சோகர் 465 தொடக்கம் 553 சோகர். அதே மாதிரி என்பவர்களும் ஹைக்கூவின் முன்னோடிகளாக பாசோ 1644 தொடக்கம் 1694 வரை தான் மிக பெரும் ஹைக்கூ கவிஞராக பேசப்பட்டவர்.
ஹைக்கூவுக்கு முழு வடிவம் கொடுத்தது. அதில் செழுமை பாய்ச்சியவர் பாசம். கற்பனைவாதத்தின் மிகுந்த ஹைக்கூவை அன்றாட வாழ்வின் யதார்த்த நிலைக்கு விட்டு சென்றவர் பாசம். பாருங்க, பாசம் ஹைக்கூ கவிதை வந்து இது ஜப்பானில் 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. தோற்றம் மோரிடாகோ, சோகன் போன்றவர்களால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றாலும் அந்த கவிதையினுடைய இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த உலோக ஆயுதங்களுடைய இதில் வந்து பல்வேறுபட்ட குழப்பங்கள் எல்லாம் காணப்படும். அப்படியான அந்த சூழல் அதிலிருந்து எல்லாம் வெளிப்பட்டு கவிஞனுக்கும் வாசகனுக்கும் இடையில் ஒரு தெளிவான போர்வையை எடுத்து காட்டுவதற்காக கையாளப்பட்ட இந்த எழுத்தாளர்களால் கையாளப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த ஹைக்கூ. சிறிய அளவில் இந்த சிறு நிமிடத்துக்குள்ள ஒரு தரமான ஆளுமைகளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த மொழி. இந்த ஹைக்கூ கவிதை ஜப்பானிய மொழிபெயர்க்கிறது. அப்போ அதுக்கு மோரிடாகோ, சோகன் போன்றவர்கள் முன்னோடிகளாக திகழ பாஷ்வதன் என்ன செய்கிறார், அது மிகப்பெரும் கவிஞராக திகழ்ந்து அந்த மிகப்பெரும் கவிஞர் இது ஹைக்கூ கவிதை நோக்கிய மிகப்பெரும் அறிஞராக திகழ்ந்து கவிஞராக பேசப்பட்டு ஹைக்கூக்கு முழு வடிவம் கொடுத்தது அவர்கள். அது செழுமையும் பாய்ச்சியவர் பாசம். கற்பனைவாதத்தில் மிகுந்த ஹைக்கூவை அன்றாட வாழ்வில் யதார்த்த நிலைக்கும் இட்டு சென்றவர் பாசம். அவன் அப்போ பாசத்துக்கு எல்லாமே கற்பனைவாதமாகத்தான் இருந்த ஹைக்கூ. அதையும் தாண்டி இல்லை என்ன வாழ்வியல் நடைமுறைக்கு வந்து பாருங்கள், எல்லாத்தையும் கண்டு கொள்ளலாம் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருந்த பாசம். இவருக்கு பிறகு பூசன் ஹைக்கூவுக்கு புலனுணர்வு எண்ணத்தையும் ஊட்டியவர். இஸ்ஸா ஹைக்கூவை சாமானியர்களின் கைகளுக்குள் என்ன செய்வார், கட்டி வைத்து கொண்டவர். ஹைக்கூவை சாமானியர்களின் கைக்குள் பரிசளித்தவர் ஷெஹி. ஷெஹி தான் என்ன செய்வார், ஹைக்கூவை யதார்த்தமான மனிதர்களுக்கு கொண்டு சென்றவர். பாருங்கள், ஒரு கவிதை என்பது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. 1453 தொடங்கி அப்படியே காலத்துக்காக ஒவ்வொருத்தர் என்ன செய்தார்கள், இந்த ஹைக்கூ கவிதை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றன காணக்கூடியது. இப்போ அதனால் தான் இயற்கையான உண்மைக்கு புறம்பான சித்திரங்களே வரைபடல் வேண்டும் என்று வலியுறுத்தினால் அவர்கள் அனைவரும் வளர்ச்சியின் பங்குதாரர்களாக போற்றப்படும். ஆகவே எப்படி ஒரு உண்மைபூர்வமான சித்திரங்கள் வரையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்கள் அனைவரும் தம் ஹைக்கூவின் பரிணாம வளர்ச்சியின் பங்குதாரர்களாக போற்றப்படுகின்றனர். அவர் தமிழிலும் ஹைக்கூ பற்றிய கதையாடலும் சிந்தனைகளும் நீண்ட காலத்துக்கு முன்பே வேறுபட தொடங்கிவிட்டது. சேலம் தமிழ்நாடான், புவியரசு, சி. மணி, அப்துல் ரஹ்மான், தமிழன்பன், அறிவுமதி, நீலாவதி, சுஜாதா உள்ளிட்ட பலரும் இந்த ஹைக்கூ கவிதைகளை தமிழில் வளர்ச்சியடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள், பேசுபொருளாக்கியவர்கள். இதனைத் தொடர்ந்து ஈழத்து படைப்பாளிகள் சிலரிடம் வெளிப்பட்டது. ஐரோப்பிய, கிரேக்க, பிரெஞ்சு, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்க, இந்திய மொழிகளில் எல்லாம் இன்று ஹைக்கூ எழுச்சி பெற்றுள்ளது. அப்போ ஹைக்கூ இந்த மொழிதான் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏண்டா ஹைக்கூ ஒரு சத்திய தேடு. ஓகே, சரி. ஹைக்கூ என்பது ஒரு அமெரிக்கா, ஐரோப்பா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வந்து மிகவும் பிரபலமாக போன்ற நாடுகளில் உள்ள இந்திய மொழிகளில் எல்லாம் ஹைக்கூ கவிதைகள் எழுச்சி பெற்றுள்ளது. ஹைக்கூ ஒரு சத்திய தேடல். பார்த்தீங்கன்னா ஹைக்கூ ஒரு சத்திய தேடலாக இருக்கின்றது என்றால் அது உண்மையைத்தான் தேடுகின்றது. சுற்றுப்புறத்தின் மீதெல்லாம் அர்த்த பார்வை, சுற்றுப்புறங்களில் என்ன மீது எழுகின்ற அர்த்த பார்வை, அது எல்லையற்றி விரியும் கருத்து சேர்வை. எல்லையற்றி விரிந்தது அது வெறும் கவிதை அல்ல, ஒரு வாழ்வியல் முறையாகும் என்று சொல்லப்படும். அது சாதாரண கவிதை அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. அதான் ஹைக்கூ கவிதையினுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான். ஜென் தத்துவ கோட்பாட்டின்
இலக்கிய வெளிப்பாடு தான் ஹைக்கூ. அப்ப என்னது? ஜென் தத்துவ கோட்பாட்டினுடைய இலக்கிய வெளிப்பாடு தான் என்னது? ஹைக்கூ. உலகியலுடன் ஒன்றுவதும் தனித்து நிற்பதுமான இருநிலை போக்கின் ஒரு நிலை தத்துவம் தான் ஜென். இருப்பதில் இல்லாததும் இல்லாததில் இருப்பதும் எல்லாவற்றிலும் இருப்பையும் இல்லாமையும் காண்பதுதான் ஜென் என்கின்றார்கள். உதாரணமாக ஒரு குடம் நிரம்பி இருந்தால் அதனை நிறகுடம் என பாராட்டும் சிந்தனை போக்கு நம்மிடம் உண்டு. ஆனால் அக்குடம் என்ன எவ்வளவுக்கு பாராட்ட சிந்தனை போக்கு நம்மிடம் உண்டு. ஆனால் எவ்வளவு காலியாக உள்ளதோ அவ்வளவு அது பயனுள்ளது என்பதே ஜென் தத்துவம். இந்த தத்துவ பார்வையின் அடிப்படையில் தோன்றியது ஹைக்கூ என்ன. அப்ப என்னது? இருப்பதில் இல்லாததும் இல்லாததில் இருப்பதும் எல்லாவற்றிலும் இருப்பையும் இல்லாமையும் காண்பதுதான் ஜென் என்பது ஜென் தத்துவத்தின் நோக்கம் சொல்லப்படும். இப்போ என்ன ஜென் தத்துவம் என்று சொன்னால் என்ன? இதை பார்த்தோம்னா ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு குடத்தை எடுப்போம். அந்த குடம் நிறைய தண்ணி இருந்தால் அதை நாங்கள் நிறைகுடம் என்று சொல்லுவோம். அது சரி. அப்போ அந்த குடம் என்னத்து பயன்படுத்துகின்றது? தண்ணி என்ன பயன்படுத்துகின்றது? அந்த குடமாக இருக்கும். இப்போ அந்த குடம் வெறும் குடமாக இருந்தால் இன்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்படும். என்ன குடமாக இருந்தால் அது அப்படி இருந்தால் தண்ணீர் வைத்து வைக்க, தானியங்களை போட்டு வைக்க, என்ன ஒரு சில பொருட்களை இடத்துல போட்டு வைத்து மூடியை பயன்படுத்தப்படுகின்றது. கழிவு பொருட்களை போட்டு என்ன பொருட்களை போட்டு வைத்து பயன்படுத்த இப்படி பலபடி. அப்ப வெறும் குடம் எப்படியெல்லாம் பயன்படுகின்றது. ஆனால் அதில் ஒரு பொருளை போட்டு மூடி விட்டோம்னா அது நிறைகுடம் என்று சொல்லிவிட்டோம். அதே நிறைகுடம் என்ன வெறுமையாக இருக்கின்ற போது அதுக்கு இன்னும் எவ்வளவோ விடயத்தை நாங்கள் உள்நுழைக்க முடியும். அதுதான் ஹைக்கூ என்று சொல்வது. என்ன? அது வெறுமையாக இருக்கின்ற ஒரு சிந்தனை பரப்புக்குள் விழுந்து பரந்த சிந்தனை பரப்பு உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் ஹைக்கூ சத்தியத்தோட சுற்றுப்புறத்தின் மீதிலும் அர்த்த பார்வை என்று என்ன எல்லையவற்றி விரியும் கருத்து சேர்வை ஆகும் என்று சொல்லி வருங்க எடுத்து காட்டியிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஹைக்கூ கவிதை என்பது ஒரு சாதாரண கவிதை வடிவம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும் என்று சொல்ல அந்த ஜென் தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இருந்தது ஹைக்கூ ஆகும். இது 3 வரியில் 17 அச்சரங்களை கொண்டது. பழைய குளம் தவளை குதிக்கையில் தண்ணீரில் சப்தம் பாசோழுகின்றார். பழைய குளம் தவளை குதிக்கையில் தண்ணீரில் சப்தம். ஹைக்கூவின் முக்கியமானது வெட்டு வார்த்தை. அதாவது 14 அசைவுகளிலும் முதல் 12 அசைவுகளும் முதல் 2 வரிகளிலும் அமையும். எனவே 2வது வரியில் ஒரு வெட்டு, ஒரு தயக்கம், ஒருவித முடிவு இருக்க வேண்டும். அதன் பின் இன்னொரு வெட்டு 3வது வரியில் இருக்க வேண்டும். இதில் தான் கருத்து, திருப்பம், ஆச்சரியம், அதிர்வு, ஒரு இழுவிசை நிகழும். சரிதானே? எனவே ஹைக்கூவில் 2 பகுதிகளே அல்லது படிமங்களே உள்ளன. மேலோட்டமாக இவை இரண்டுக்கும் தொடர்பு இல்லை போல தோன்றினாலும் ஆழமாக பார்த்தா இரண்டுக்கும் இடையே ஒரு அந்தரங்க உறவு இருக்கும். அதுதான் ஹைக்கூவின் காந்த ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு பிரமிப்பையும் பரவசத்தையும் மூட்டுகின்றது. ஹைக்கூ என்பதன் 2 பகுதிகள் அடிப்படையாக அல்லது படிமங்கள் உள்ளன. மேலோட்டமாக இவை இரண்டுக்கும் தொடர்பு இல்லையே போல் தோன்றினாலும் ஆழமாக பார்த்தா இரண்டுக்கும் இடையில் ஒரு அந்தரங்க உறவு இருக்கும். அதுதான் ஹைக்கூவின் காந்த ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு பிரமிப்பையும் பரவசத்தையும் உங்களுக்கு ஊட்டுகின்றது. ஒரு சாதாரணமான கவிதையாக இல்லை இந்த ஹைக்கூ கவிதைகள். அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கின்றது. உங்களுக்கு என்னது? அவை 2 தொடர்புகளை கூட எப்படி தோன்றினாலும் ஆழமாக பார்த்த இரண்டுக்கும் ஒரு அந்தரங்க உறவு இருக்கு என்று இந்த பாடசாலையில் ஒரு அந்தரங்க உறவு ஈர்க்கும் அந்த இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு நாங்கள் பார்க்கின்றது எப்படி இருக்கின்றது அதே போலத்தான் இங்கே ஏன்னா ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றது அங்கே இந்த அந்தரங்க உறவும் இருக்க வேண்டும், இந்த காந்த ஈர்ப்பும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தால் அது பிரமிப்பையும் பரவசத்தையும் மூட்டப்படும். அதுதான் இந்த ஹைக்கூ கவிதையினுடைய விஷயம் சொல்லப்படுது. ஒரு ஹைக்கூவை படிக்கும்போது 3 வரிகளையும் ஒரேடியாக தண்ணீரை மடக்கென்று குடித்து முடிப்பதை போல் வாசித்து விழுங்கிவிட கூடாது. முதல் 2 வரியை முதல் படிமம் மெதுவாக வாசித்து நிறுத்த வேண்டும். மீண்டும் முதல் 2 வரியை வாசித்து நிறுத்திய பின் 3வது வரியை படிக்க வேண்டும்.
இரண்டாம் படிமம். அப்போதுதான் ஹைக்கூவின் உயிர்ப்பையும் உணர முடியும் என்கின்றார்கள் ஹைக்கூ அறிஞர்கள். அப்போ ஹைக்கூ எடுத்தோடனே வாசிக்க முடியாது. என்ன எடுத்தோடனே வாசிக்கிறேன் இந்த இரண்டு வடிவங்களை முதல் இரண்டு வரிகளையும் வாசிக்க வேண்டும். அது பிறகு மூன்றாவது வரி வாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரண்டு வரிகளையும் வாசிக்க வேண்டும். அது பிறகு மூன்றாவது வரியை வாசிக்கின்ற போது தான் அதனுடைய தார்மீகமான வெளிப்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியுது. பாருங்கள், உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகின்றது. ஓ வண்ணத்து பூச்சி என்றால் முருடாகும். என்ன முருடா? கே முருடா கே சொல்லுங்க. என்னது? உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகின்றது. ஓ வண்ணத்து பூச்சி. ஓ வண்ணத்து பூச்சி என்கின்ற பாருங்கள், உதிர்ந்து விழுந்த மலர் மீண்டும் கிளைக்கு திரும்புகின்றன என்று சொல்லுகின்ற. அப்போ இதில் இந்த மேலோட்டம் என்ன பார்க்கின்றது? அதாவது ஒரு இழப்பை இன்னொரு வரவு ஈடுகட்டுகின்றது. பாருங்கள், இந்த உதிர்ந்து வீழ்ந்த மலர்கள் இந்த பூக்களில் என்ன செய்யணும்னா, இது மரங்கள் இருக்கிற பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு குறித்த நாளைக்கு பிறகு உதிர்ந்து கீழே விழுந்துருது. அப்போது அங்கே வறுமையாக இருக்கும். இந்த மரம் திடீர்னு படம் அங்கே பார்க்க அந்த மரம் பல்வேறுபட்ட அழகான வர்ணங்களுக்கு அழகாக காட்சியளிக்கிறது. என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், அங்கே ஏதோ ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த பொருள் ஒன்று அங்கே இருக்குது. அதுதான் என்னது என்று பாருங்க. ஏன் அந்த இலைகள் பழுத்து மலர்கள் பழத்தில் உதிர்ந்து விட்டு வறுமை ஒன்று இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு வண்ணத்து குச்சி வந்து இருக்கின்ற போது அதன் செய்தால் அந்த இடத்தை அது நிரப்புகின்றது. அந்த இடத்தை அது நிரப்புகின்றது. இப்படியாகத்தான் இந்த ஹைக்கூ கவிதை என்னது ஒரு கருத்தாளுமையை முழுமையாக நிரப்புகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. பாருங்க, செரி மரத்திலிருந்து பூக்கள் மெதுமெதுவாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று ஒரு பூ தரையிலிருந்து கிழக்கி நோக்கி பறக்கிறது. என்ன இது? பூ பறக்கிறதா? வியப்பு விரிகிறது, ஆச்சரியம் மேலிருந்தது. அப்போ செறிப்பூக்கள் வசந்தத்தின் சின்னம், இயற்கையின் அழகுக்குரியது. இந்த சிந்தனை அழகுகள் உதிர்ந்து வாடி விடுகின்றன. எனினும் இயற்கை இன்னொரு அழகான வண்ணத்து பூச்சி அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து இழப்பை ஈடு செய்து விடுகின்றது. என்ன நடக்கின்றது பாருங்கள், அந்த இலைகளும் பூகளும் அந்த செடி மரம் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளில் காண்பீங்க பார்த்தீங்கன்னா செடியாக இருக்கும். அப்போ அதில் இலைகளும் பூக்களும் அப்படியே உதிர்ந்து போய்விட்டால் என்ன தன் கிளை வந்து வறுமையாக இருக்கும். திடீர்னு இந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கொண்டு திடீர்னு ஒரு பூ மட்டும் கீழே மேலே விழுந்து போகின்றது. என்ன ஆச்சரியம்! ஒரு பூ விழுந்து போகின்றது இல்லை, அது பூ அல்ல, பூ அல்ல என்னென்றால் ஓ ஒரு வண்ணாத்தி பூச்சி. அப்போ அந்த பூக்களும் இலைகளும் அந்த கிளைக்கு எப்படி அழகை ஊட்டியதோ அதே அழகை இந்த வண்ணத்து பூச்சியை பற்றி ஊட்டுகின்றது. இந்த வண்ணத்து பூச்சி அதை ஈடு செய்கின்றது. அதான் இயற்கை நியதி என்றால் ஒன்றினுடைய இழப்பை இன்னொன்றின் மூலமாக ஈடு செய்கின்றது. அதுதான் இயற்கை நீதி. வண்ணத்து பூச்சியே பூவாக தெரிகின்றது தோட்டத்தில் அல்லது பார்வைக்கு இரண்டு ஒன்றாக தெரிந்தால் தானே. இதற்கு பார்வை என்ன மயக்கம், மாயம், போலி போன்ற போன்ற இவை வந்து சேர்ந்ததுனால் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக பெருமளவு சட்டென்று மர நிம்மதி எல்லாம் கிடைக்கின்றது. இவை அழகானவை அழிந்து விடும், ஆனால் அழகு அழியாது என்ற தத்துவம் இது பொருந்துள்ளது அல்லவா? பாருங்க, என்ன அழகானது எல்லாம் அழிந்து விடும், ஆனால் அழகு ஒரு காலமும் அழிவதில்லை. என்ன அழகானவை அழிந்து விடும், ஆனால் அழகு அழியாது. ஏன் என்றது இந்த எடுத்து காட்டுங்க. பாருங்க, உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது. உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளையில் இருக்கின்ற மலர் அப்படியே உதிர்ந்து காலம் உதிர்ந்து கீழே விழுகின்றது. மீண்டும் அந்த மலர் என்ன செய்கின்றது? அந்த மரத்துக்கே போகின்றது. எப்படி போகின்றதுன்னு சொன்னால், அது ஒன்று இந்த பறவைகள் ஊடாக குச்சிகள் ஊடாக அங்கே கொண்டு செல்லப்படும், அல்லது அவை என்ன ஏதோ ஒரு வடிவத்தில் ஈடு செய்யப்படும். அதாவது ஒன்று இடம் இல்லாட்டி அந்த இடத்துக்கு புதிய ஒரு வடிவத்தில் அங்கே ஒன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டு அது ஈடு செய்யப்படுகின்றது. அதனால் உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது.
மலர் உடைய உதிர்ந்து வீழ்ந்த எதிர்காலத்துக்கு வந்து கிளைக்கு திரும்புகின்ற தன்னுடைய இடநோக்கி நகர்கின்றது. உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது ஓ வண்ணத்து பூச்சி. அது ஒரு வடிவம். பூச்சி இப்படி போன்றவற்றால் அது என்னென்ன விஷயம், அந்த உதிர்ந்து விழுந்த மலர் என்ன செய்கின்றது, அந்த மரத்துக்கு கீழே இருந்து உக்கி பசலையாகி மீண்டும் அதன் தாவரத்தினுடைய வேரோடாக அந்த கிளைக்கு மீண்டும் திரும்புகின்றது. இப்படி ஒரு வடிவத்தில் திரும்புகின்றது. அதுதான் அவங்க எடுத்துகின்றார். உதிர்ந்து விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகின்றது ஓ வண்ணத்து பூச்சி. கடைசி வரை மின் தாக்கம் அமைந்து இந்த கடைசி தான் மின் தாக்கமாக அமைந்து விடுகின்றது. சரிதானே பிள்ளைகளே? அப்போ மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற அந்த பார்த்திருந்த ஒரு சிறு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் பார்த்திருந்த நாங்கள் மிகுதியை நாங்கள் இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். அதுவரையிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.